வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இது ஜனநாயக நாடா? இது ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை பாதுகாக்கிறது தேர்தல் தான். எல்லாரும் இந்நாட்டு மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு வேணா இந்த நாட்டை ஆட்சி செய்யலாம், அதற்கு மக்கள் ஆதரவு இருந்தால் போதும் அப்படிங்கிறதான் ஜனநாயகம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தமா நான் பார்க்குறேன். இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறது. திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, தேசிய அளவில் காங்கிரஸ், பிஜேபி இருக்கிறது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சியை விஜய் அவர்கள் துவங்கக்கூடாதானா? நிச்சயமாக துவங்கலாம். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. நான் கூட நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியை துவங்குறதுக்கான உரிமை இருக்கிறது. அதே மாதிரி தேர்தல் காலத்தில் மக்களை சந்திச்சு பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை இருக்கானா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா சமகால அரசியல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். தலைவர் தளபதி மட்டும் மக்களை சந்திப்பதற்கு அவ்வளவு தடை, அவ்வளவு இன்னல்கள். ஏற்கனவே திமுகவினுடைய ஆட்சி இருக்கும்போது அவர்களை நம்ம விமர்சனம் செய்கிறோம். தொடர்ந்து நெருக்கடிகள், பல இடங்கள் நம்ம பிரச்சாரம் செய்வதற்கான இடங்கள் கொடுக்கல. மண்டபம் இண்டோர் நிகழ்ச்சி நடத்துறதுக்கான இடங்கள் கொடுப்பதை தடுக்கிறாங்க. மாநாட்டுக்கான இடங்கள் பார்க்கும்போது அங்க நெருக்கடியை கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் இருந்துச்சு. சரி, தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்ச உடனே நமக்கு பிரச்சாரம் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கும்னு பார்த்தா எப்படி? ஏற்கனவே திமுக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அதே அதிகாரிகள் தானே தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறாங்க. புதுசா ஒன்று வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி எல்லாம் செய்யலையே. அப்போ அதே கட்டுப்பாடுகளும் அதே அடக்குமுறையும் இருக்கு. தளபதி இன்றைய தினம் தலைமை செயலகத்தில் போய் தமிழக வெற்றி கழகத்திற்கு பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி கடிதத்தை அதை கொடுத்திருக்கிறாரு. என்ன முடிவு வரப்போறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா நம்முடைய கேள்விகள், நமக்கு பல கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்லிடுறோம். இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள் எல்லாருமே தொடர்ந்து 2 நாளா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு அறிவு இருக்கிறதா? தாவேகா தொண்டர்களுக்கு அறிவு இருக்கிறதா? தேர்தல் ஆணையம் தான் அனுமதி கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்காததுக்கு திமுக அரசை அவர் எப்படி திட்டுவாரு? திமுக அரசை பார்த்து எப்படி கேள்வி கேட்பாரு? இன்றைக்கு தேர்தல் ஆணையம் உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. திமுகவே ஒரு நிகழ்ச்சி நடத்தனா அனுமதி கேட்கணும்னா தேர்தல் ஆணையத்திட்ட தான் கேட்கணும். தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு கூட கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் திமுகவிற்கு அனுமதி கொடுக்கலன்னு இதுவரையும் ஏதாவது தகவல் வந்திருக்கிறார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பட்டியல் ஷெட்யூல் வெளியாயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. நம்முடைய சீமான் அவரும் ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? தலைவர் தளபதிக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? சரி, நீங்க சொல்றது மாதிரியே தமிழக அரசுக்கும் திமுக அரசுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இதே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எப்படி? மோடி தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்திருக்கிறார், எதிர்கட்சிகளை முடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி இதே மு.க. ஸ்டாலின் மோடியை திட்டிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதே மாதிரி இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இன்னும் சமீபத்தில் நடைபெற்ற SIR அந்த நிகழ்வு வரும்போது தேர்தல் ஆணையத்தோடு மோடி கூட்டணி சேர்ந்து கொண்டு தங்களுக்கு எதிரான வாக்குகளை அவர்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய வேலையை மோடி செய்கிறார் அப்படின்னு சொல்லி, பாஜக செய்து அப்படின்னு சொல்லி, ஒன்றிய அரசு செய்து அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை அதுல திமுகவால் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியாதுன்னு சொன்னா, மோடியாலும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் யார்? நேற்றைய வரைக்கும் வானத்தில் இருந்தவங்களை அப்படியே கூட்டு இங்க வாங்கப்பா, தேர்தல் ஒரு மாசம் நடக்க போகுது, இந்த ஒரு மாசம் நீங்க தான் முழு பொறுப்பு, இங்க யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னா சொல்றாங்க. நேற்றைக்கு வரைக்கும் ஒரு அட்டாட்சியராக இருந்திருப்பாரு, நேற்றைக்கு வரைக்கும் ஒரு கலெக்டரா இருந்திருப்பார், நேற்றைக்கு வரைக்கும் ஒரு தாசில்தாரா இருந்திருப்பார். அவர்கள் தான் தேர்தல் பணிக்கு வந்தவன் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் வராங்க. தேர்தல் ஆணையம் ஒரு தனிபாடி தான், மாற்று கருத்துல. நாங்க வேலை செய்யக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதைத்தான் நாம தலைவர் கேள்வி கேட்கிறார். இவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய அனுமதி தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் ஏன் இல்லை? அது ஏன் கடைசி நேரத்தில் அந்த அனுமதிகள் மறுக்கப்படுது? ஏன் அனுமதி மறுக்கப்படுது? ஒரு 3000 பேர் கூடக்கூடிய கூட்டம், அங்க தளபதி பேசுறார், அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுப்பதற்கு முடியலன்னு சொன்னா இந்த காவல்துறை, இந்த அரசு நிர்வாகம் செயலிழந்து போயிடுச்சா இல்லையா? செயலிழந்து போறதுக்கு காரணம் யார்?
விஜய் அவர்கள் வந்தா கூட்டம் கூட இன்னைக்கு கூட தலைமை செயலகத்துல போகும்போது அவ்வளவு கூட்டம், அந்த கூட்டத்தை பாதி ஏற்படுத்துறாருன்னா பத்திரிகையாளர்கள் தான். நீங்க இந்த பத்திரிகையாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை அப்படி விமர்சனம் பண்றான், அப்படி குரங்கு மாதிரி தாவுறாங்க, அப்படி தாவுறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு எப்படி பண்ணாங்க பாருங்க. அவரை நெருக்கி அவரை என்ன லிப்ட்ல வந்தவொன்னா அந்த அளவுக்கு உள்ள வந்து பாஞ்சு போறாங்க இந்த பத்திரிகையாளர்கள். அப்ப இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து மக்களை வந்து குறை சொல்ல வராங்க. 3000 பேர் அவர் ஒரு இடத்துல ஸ்பாட்ல வரார், அந்த ஸ்பாட்ல வரணும், சுத்தி வந்து கண்காணிப்பு நடத்தி 3000 பேர் மட்டும் கூட்டுறது அல்லது அவரை அங்க உள்ள அனுமதிக்கிறதுல எந்த கஷ்டம் இருக்க போகுது? ஆனா செய்யாது. ஏன் இது திமுக முதலமைச்சருக்கு கூட்டம் போக முடியுது அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கு போக முடியுது? சமீபத்தில் என் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தார் உதயநிதி ஸ்டாலின். போறார், அவருக்கு முன்னாடி ஒரு 20 வாகனம், பின்னாடி ஒரு 20 வாகனம், போலீஸ் வாகனம், அப்படி இப்படின்னு பந்தோபஸ்தா போறாங்க. செம்ம ஸ்பீடு, குறுக்க யாரும் வர முடியாது. அப்படி ஒரு சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கு தளபதி அவர்களுக்கு இருக்குதா? நீங்க அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா? தளபதியுடைய வாகனத்துக்கு முன்னால் ஒரு 3 வண்டி போலீஸ், ரொம்ப அதே மாதிரி பின்னாடி வாகனத்துல காவல்துறை இருந்துன்னா இந்த வாகனத்துக்கு குறுக்க வரவன், வாகனத்துக்கு இடையில வர்றது, இந்த பைக்கில் வந்து ஒரு இது பின்தொடர்றது, இதையெல்லாம் தடுக்கலாமா வேண்டாமா? சரி, விஜய் அவர்கள் சொல்ல மாட்டாரா? பல முறை சொல்லியாச்சு. கட்சிக்காரன் கேட்பான். கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அந்த புரிதல் இருக்கிறது. பொதுவாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்கள வந்து அவர்கள் பண்றதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதுக்காக வீட்டை விட்டு வெளியே வர முடியாதா? வெளியே வந்துடக்கூடாதா? இது எந்த வகையில ஜனநாயகம்? இது எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருக்கு அந்த அளவுக்கு மக்கள் கூடுதுன்னா அதையும் கட்டுப்படுத்தி அதுல வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கா இல்லையா? அவை கவல் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்யறோம். என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க, எல்லாமே செய்யறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப எங்களுக்கான அனுமதியும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம்! அதாவது சூரியனை வந்து 1000 கை வச்சு மறைச்சிடலாம்னு நினைக்கிறீங்க, நடக்காது. தளபதி வர்றது இன்னும் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க எவ்வளவு முட்டுக்கட்டை போட்டாலும் ஒவ்வொரு முட்டுக்கட்டையும் படிக்கற்களாக தான் மாறிக்கிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்திற்கு நிரந்தர மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. மற்ற கட்சிகளெல்லாம் வந்து போய் நின்று சந்தில நின்று கத்தி போ. ஆனால் சீமான்லாம் போகக்கூடிய இடத்துல ஆளே இல்லை, வெறும் 10 பேர் 15 பேர். ஆனா அவர் முன்னாடி பேசுறதுக்கு அண்ணனுக்கு இருக்கக்கூடிய தைரியத்துக்கு அண்ணன் சீமானா பாராட்டணும். ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு அப்படி இல்லை. கூட்டம் கூடும், அது ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கும், அது ஒரு பெரிய மாற்றத்தினுடைய அரசியலை உருவாக்கும், ஒரு அலையை உருவாக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கு. இந்த பயத்தோட நீங்க இந்த தேர்தல் முழுமையாக இருக்கணும். ஆனா மக்கள் இதையெல்லாம் தெளிவா பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அடுத்து இந்த பொன்ராஜ்னு சொல்லக்கூடிய அந்த பொறுக்கி இருக்காரு இல்லையா, அந்த பொறுக்கி வந்து பேசின பேச்சுக்கு தளபதி வந்து கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தாரு. அதுக்கு பதிலுக்கு அவர் ஒரு புகார், அது என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். முழுக்க முழுக்க தன்னுடைய சுய புராணத்தை பேசியிருக்கிறார். பேசிக்கிட்டு கடைசியா வந்து அதுல என்ன அவர் ஆக்சுவலா அந்த இதுல என்ன சொல்ல வரோம்னா, தமிழக மக்கள் இப்படி, தமிழக இளைஞர்கள் இப்படி, மாணவர்கள் இளைஞர்கள் இப்படி தற்கொலையா போயிட்டாங்க, அவர்களை திருத்தணும், அவர்கள் மேல அந்த ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் அதை பேசிடுது அப்படிங்கிறத போய் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கு அதாவது விஜய் மாணவர்கள் இளைஞர்கள் இப்படி ஆயிட்டாங்க, அதனால விஜய் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழகத்தினுடைய இளைஞர்கள் விஜய் அவருடைய அரசியல் கட்சியில சேர்ந்ததுனால அவர் கெட்டு போயிட்டாரு, மாணவர்கள் நாசமாயிட்டாங்க. மற்ற மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் நல்லா இருந்தாங்க, அப்படிதானா? விஜய் அவருடைய கட்சியில சேர்ந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடிய இந்த பொன்ராஜுக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவன், 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவன் கஞ்சா புகைக்கிறான். அதை பார்த்து உன்னுடைய இந்த குட்டி நெஞ்சுக்கு ப்ரெஷர் வரல, டென்ஷன் ஆகல, அதை பார்த்து உனக்கு மன கஷ்டம் வரல? பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பெண்கள், பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல பீர் பாட்டில வச்சு குடிச்சுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க, அதை பார்த்து உனக்கு மனசு கஷ்டமா இல்லை? ஐயோ என்னுடைய இளைய தலைமுறை இப்படி நாசமா போகுது அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இல்லை? தினம் தினம் ஒவ்வொரு டாஸ்மாக் வாசல்லையும் போய் பாருங்க, பள்ளிக்கூட யூனிஃபார்ம், கல்லூரி யூனிஃபார்ம் போட்ட எத்தனை பசங்க நிக்கிறாங்க. அதை பார்த்து உனக்கு ஐயோ என்னுடைய இளைஞர்கள் இப்படி போறாங்களே, தற்கூரித்தனமா போதைக்கு அடிமையாகி போறாங்களே அப்படிங்கிறது உனக்கு தெரியல? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பாலியல் வல்லுறவு, இந்த தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவத்தை பத்தி பொன்ராஜ் ஏதாவது பேசினானா? ஏதாவது ஒரு வார்த்தை? நீ இளைஞர்கள் மேல பட்டு கொண்டு இருக்கக்கூடியவன் தானே. அதுல 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறான். எவனாவது ஒருத்தன் வந்து சொன்னானா பொன்ராஜ் என்னுடைய ஆசிரியர், எனக்கு வகுப்படுத்திருக்கிறார், பொன்ராஜ் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், அவர் பயிற்சியினுடைய கலந்துகண்டு அதுல போனதுனால என்னுடைய வாழ்க்கையை மாறி இருக்கணும், யாராவது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரா? அப்ப இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய உண்மையான சமூக தீமைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள்,
அது வரும்போது வாயை மூடிட்டு இருக்கிறது. கஞ்சா போதை கலாச்சாரங்கள் தொடர்ந்து அதிகமாகி கொண்டிருக்கிறது. இளம் சமூகம் நாசமாகி கொண்டிருக்கிறது. அதை பத்தி உனக்கு பிரச்சனை இல்லை. நீ அதுல என்ன சொல்ற, விஜய் அவர்கள் சினிமால புகைப்பிடிக்கிறதுனால இது வருது, அரசு விற்கிறதுனால பிரச்சனை இல்லை, கட்டுப்பாடு இல்லாமல் போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் விற்கிறாங்க, தெருவுக்கு தெருவு நின்று விற்கிறான், அதை பத்தி உனக்கு தப்பு இல்லை. அதை கண்டுகொள்ளாத, தடுக்காத அரசை பத்தி உனக்கு பிரச்சனை கிடையாது. என்னையா நீ எல்லாம் அப்துல் கலாம் உன்னை கூட வச்சிருந்தாரு பத்தியா? அவர் மேல, அப்துல் கலாம் மேல எந்த விதமான நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஒரே ஒரு தவறு தான் அப்துல் கலாம் வாழ்க்கையில செஞ்சது, அது ஒன்ன கூட வச்சிருந்தது. இன்னைக்கு நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்து இந்த புறம்போக்குக்கு நம்ம சீமாண்டியார் ஆதரவு. விஜய் அவர்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எல்லாம் பத்தி பேசும்போது விஜய் அவர்கள் இதை கண்டித்தாரா அப்படின்னு சொல்லி, சின்ன பசங்களும் சீமானும் ஒன்னா? விஜய் பேசினாரா அவன் பொண்டாட்டிய பிள்ளைய? விஜய் பேசினாரா சீமானுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும்? அது இந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அப்படி யாராவது பேசினாங்களா? உங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி, ஐடிவினுடைய பொறுப்பாளர், பேர் தெரியல, கண்டமேனிக்கு ஃபேக் ஐடியை உருவாக்கி 10 ஃபேக் ஐடியை உருவாக்கி எழுதுங்க. ஃபேக் ஐடியை உருவாக்கி நீங்க என்ன எழுத போறீங்க? உண்மை எழுத போறீங்களா? மக்களுக்கு நன்மையை பத்தி எழுத போறீங்களா? ஃபேக் ஐடியை உருவாக்கி என்ன பண்ண போறீங்க? ஃபேக் ஐடி உருவாக்குறது, விஜய் போட்டோ வைக்கிறது, யாரையாவது போய் திட்டுறது, பாத்தீங்களா விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி அவதூற பரப்புறது. இதை தாண்டி வேற என்ன இருக்குது? சரி, எங்க கட்சியில் தொண்டர்கள் ஏதோ அல்லது இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் அரசியல் புரிதல் இல்லாம புதுசா அரசியலுக்கு வந்தவன் தான் நேசிக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி யாராவது திட்டினா பேசினா அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்வினை செய்யறான். தப்பு. அது எந்த பெண்ணுக்கு அநியாயம் தவறு நடந்தாலும் அது தப்பு தான். அதை நான்லாம் எனக்கு பார்வைக்கு ஏதாவது இந்த பசங்க இந்த மாதிரி பேசினாங்கன்னா நான் உடனே கண்டிப்பேன். உன் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு புடுங்கி இருக்கிறானே, சாட்டை துரைமுருகன், அவன் ஒவ்வொரு மேடையில நின்று இதே அஜித்தினுடைய குடும்பத்தை, இதே ரஜினிகாந்தனுடைய குடும்பத்தை, ஏன் விஜய் அவர்களுடைய குடும்பத்தை இன்னும் கேவலமா கேடுகட்டத்தனமா பொறுக்கி முள்ள மாதிரி பேசுறானே. என்னைக்காவது அதை பத்தி பேசியிருக்கீங்களா நீங்க சீமான் அவர்களே? ஐயோ, உங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கிற பாரு. அவன் சாதா பொறுக்கின்னா நீங்க அதோட பெரும் பொறுக்கி. உங்க மேல ஒரு பொண்ணு குற்றச்சாட்டு வைக்குது, அவளை என்ன நான் கற்பழிக்கவா செஞ்சேன், சோளக்காட்டுக்குள்ள கொண்டு வச்சு கற்பழிக்கவா செஞ்சேன்னு பொண்ணுங்களை சுத்தி வச்சு பேசிட்டு இருக்கீங்க, நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட போய் துரைமுருகனை கேள்வி கேட்க சொன்னேன். சரி, தப்புதான், மன்னிச்சிருங்க. சரியா? நீங்க எல்லாம் பெண்களை பத்தி அல்லது ஆபாசத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அடிப்படை தகுதியை தமிழ்நாட்டில் நாம் தமிழர் தொம்பிகளுக்கு கிடையாது. ஏன் வீடியோக்கு கிளே எத்தனை நாம் தமிழர் கட்சிக்காரன் கமெண்ட் பண்றான் அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். இப்ப எல்லா கட்சியிலையும் புரிதல் இல்லாம இந்த மாதிரிகள் சில பேர் இருக்கதான் செய்வாங்க. கட்சி தலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதா பார்க்கணும். இந்த எஸ்வி சேகர் புறம்போக்கு அவன் சொல்லியிருக்கிறான், புதருக்கு அந்த பொண்ணு எதுக்கு போனா அப்படின்னு கேட்டு அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா சீமான் அவர்களே? புதருக்கு எதுக்கு போனாங்க? கக்கூசுக்கு போனாங்க. 75 வருஷம் தமிழ்நாட்டை இந்த திமுக அதிமுக கட்சிகள் ஆண்டதனுடைய லட்சணம். வீட்டுல சொந்தமா கழிப்பறை இல்லை, வீட்டுல இல்ல, குறைந்தபட்சம் ஒரு தெருவுக்கு ஒரு பொது கழிப்பறை இல்லை. இன்னைக்கும் புதருக்கு இடையில போறதுக்கான தேவை இருக்குது. அதுக்கு போனாங்க. அதுக்கு புதருக்குள்ள ஏன் போறான்னு சொல்லி கேட்கறான். அதை கேள்வி கேட்டீங்களா நீங்க? விஜய் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் எடுத்து விஜயை தாக்கலாம், விஜயை அழிக்கலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அடுத்து நம்முடைய அடையார் ஆனந்தபவன் ஹோட்டலுடைய கேஷியர், சாரி நம்முடைய அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரு வாயை திறந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். தளபதி அவர்களை நேரடியாக விமர்சனம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல செத்து போனா எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணியிருக்கிறார். எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு தெரியுமா, அந்த கூட்டங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இவரும் எம்ஜிஆர் பின்னாடி வந்தவர் தானோ, தேவைக்காக வந்திருக்கிறார். சரியா? என்ன சொல்லியிருக்கிறார்னா, தலையெழுத்தான். அதாவது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவரு பின்னாடி மக்கள் போறாங்க, அது சினிமா வேற அரசியல் வேற, சினிமா எல்லாம் கற்பனை, அப்படி அரசியல் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி முத்துக்களை உதிர்த்திருக்கிறார். இதுல என்ன சொல்றாருன்னா, கரூர்ல இந்த மரணம் நடைபெற்றது, அவர்களை அழைத்து அனுதாபம் சொன்னாரு, இரங்கல் தெரிவிச்சாரு, இதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னாரு. தலையெழுத்து தான், வேற என்ன செய்யறது? தலையெழுத்து தான். சம்பவம் நடந்து 6 மாசத்துக்கு அப்புறம் பேசக்கூடிய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது தலையெழுத்து. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மக்கள் மேல, கரூர்ல யார் மேல வேணா குற்றம் இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு செய்தது தவறுனா அன்னைக்கு பேசியிருக்கணும். கூட்டணிக்காக காத்திருக்கிறது, கூட்டணிக்காக எதிர்த்து இருக்கிறதெல்லாம் 2வது விஷயம். அன்னைக்கு பேசுறதுக்கு துப்பு இருந்துச்சா எடப்பாடி பழனிசாமிக்கு?
சரி பேசல. இப்போ இப்போ வந்து பேசிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாரு, சினிமா வேற கற்பனை வேற. சினிமால இருந்தா எம்ஜிஆர் வந்தாரு, சினிமால இருந்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள். சினிமா வேற அரசியல் வேறுன்னு சொல்றீங்களே, அதை சொல்றதுக்கு அதிமுக காரங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இந்த கரூர் விஷயத்த பேசுறோம். இந்த கரூர்ல 41 பேர் இறந்துட்டாரு அப்படி அவங்கள கூப்பிட்டு அனுதாபம் தெரிவிச்சேன்னு சொல்றீங்க இல்லையா, விமர்சனம் பண்றீங்க இல்லையா? உங்களுடைய ஆட்சியில இதே தூத்துக்குடியில 13 பேரை உங்களுடைய அரசு காவல்துறை 13 பேரை சுட்டு கொண்டுச்சு. உங்களுடைய ஆட்சி முடிஞ்சு 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தினர் எது பார்த்தீங்களா? உங்க ஆட்சியில் நடந்ததுதான். உங்க ஆட்சியில் நடந்த அரச பயங்கரவாதம் படுகொலை, நீங்க செஞ்ச படுகொலை. அதை முடிச்சிட்டு வந்து சொன்னீங்களே ஒரு வார்த்தை, தலை எழுத்து. நானே டிவியை பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை சொல்ற அளவுக்கு கேவலமான கேடுகட்டத்தனமான முதலமைச்சராக இருந்தீங்களே, இன்னைக்கு அடுத்த முதலமைச்சர் ரேஸில் வந்து நானும் முதலமைச்சர்னு சொல்லி போட்டி போடுறதுக்கு வந்திருக்கீங்களே. உங்களை மாதிரி ஒரு ஆள்லாம் தமிழக அரசியலில் வந்தது தலை எழுத்து தான். வேற என்ன செய்யறது? தலை எழுத்து. ஒரு இடம்லாம் உங்களுக்கு எவ்வளவோ காசு செலவு பண்ணி கூட்டத்துக்கு கூட்டுறீங்க, மக்கள் மத்தியில் ஆரவாரம் இல்லை. காசை வாங்கிட்டு கூட்டத்துக்கு வந்து நிற்கிறவன்லாம் இப்படி நிற்கிறான். நீங்கள் ஏதோ பேசுறீங்க, இப்படி தலையை வச்சுக்கிட்டு இருக்கிறான், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்க இப்படி ஒரு பிரச்சாரம் ஒருத்தர் செய்யறாருன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உடனே இவருடைய நிர்வாகிகள்கிட்ட கேட்கிறா, என்னப்பா இவ்வளவு தூரம் பிரச்சாரம் செய்யறோம், என்ன செய்யறதானே? யாரை பேசினாலும் என்ன பண்ணாலும் விஜய் அவர்களுடைய பேரை லைட்டா இழுத்தோம்னா இந்த மீடியாக்கள் ஆட்டோமேட்டிக்கா செய்தியை போட்டுருவாங்க. அதுல நீங்க ஒருத்தர் இப்படி பிரச்சாரம் பண்றீங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. தலை எழுத்துன்னு சொல்றீங்க. அதிமுகன்னு ஒரு கட்சி, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தேர் வாஸ் எ பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியை மாற்றி வச்சிருக்கீங்க. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக காரெல்லாம் உங்களை பார்த்தா கண்டிப்பா மூஞ்சில காரி துப்பிடுவான். கன்னியாகுமரி வருவீங்களான்னு தெரியல, நீங்க எதுக்கு வர போறீங்க தான் எந்த கேண்டிடேட்டும் நிக்கலையே. மொத்தம் இருக்கக்கூடிய 6 தொகுதி, முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கக்கூடிய திருந்த தொகுதி, அந்த 6 தொகுதியில 5 தொகுதியை பிஜேபிக்கு தள்ளி விட்டுருக்கு. 4 தொகுதி டைரக்டா பிஜேபி, 1 தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் எதுல போட்டி போடுது? தாமரை சின்னத்தில் போட்டி போடுது. கூட்டணி கட்சிக்கு தலைவர் அதிமுகவா பாஜகவா? அதுவே இன்னும் புரியல. அதுவே இன்னும் முரண்பாடாக இருந்து கொண்டிருக்காங்க. என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட தலைவர் அந்த கட்சியை வழிநடத்தினார்? அவரை பார்த்து அந்த எதிர்கட்சிகள்லாம் நடுங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கோமாளி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்து இன்னைக்கு அந்த கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சு இன்னைக்கு அந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு அந்த தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அந்த தொண்டர்களையும் ஏமாற்றி தமிழக மக்களையும் ஏமாற்ற முயற்சி செய்து எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே ரேஸில் 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா ஏற்கனவே மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சந்தர்ப்பவாத அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி தான். காலிலேயே விழுந்து போய் ஆதரவு பெற்று முதலமைச்சர் ஆவார். அப்புறம் யார் தன்னை தூக்கி விட்டார்களோ அவர்களுடைய காலை வாரக்கூடிய அயோக்கியத்தனமான அயோக்கிய அரசியல் செய்யக்கூடிய, பச்சை துரோக அரசியல் செய்யக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவராக 5 வருஷம் தமிழ்நாட்டில் இருந்ததுதான் எங்களுக்கு தலையெழுத்து. ஒரு சிறந்த எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கொலைகளும் கொள்ளைகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தலைவிரித்து ஆடி இருக்காது. எதிர்கட்சி சரியா இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியா இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரே அடையாளம் கடந்த 2021 2026 வரையிலும் நடைபெற்ற திமுகவுடைய ஆளும் கட்சி, அதிமுக எதிர்கட்சி நிலை தான் அப்படிங்கிறத மக்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் உங்களை இன்னைக்கு மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. போற இடத்துல என்ன பேசணும்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பார்ப்போம், நாள் இருக்கு இல்லையா, என்ன நடக்குது தமிழக அரசியல் அப்படின்னு சொல்லி. அன்பான சகோதரர்களே, இனி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நீங்க தம்புனையில பார்க்கக்கூடிய மேட்டர் தான் வீடியோல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெய்லி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. டக்குன்னு மேக்சிமம் எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் வீடியோவை எடுத்து போட்டுருணும். மேக்சிமம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.